ஆளுநரிடமிருந்து போஸ்ட்மேன் வேலையை மட்டுமே எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் எதுவும் கேட்கவில்லை எனவும் விளக்கம். எப்போதெல்லாம் கல்வியில் அரசியல் கலக்கிறதோ அப்போதெல்லாம் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். 16 யூடியூப் சேனல்களை முடக்கியது மத்திய அரசு. இந்தியாவின் தேச பாதுகாப்பு, வெளியுறவு தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பியதால் நடவடிக்கை. பஹ்ரைனில் சம்பளம் இல்லாமல் தவிப்பதாக தமிழர்கள் வேதனை. மீட்டு அழைத்து வருமாறு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் மனு. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் மே 15ஆம் தேதி முதல் நீலகிரியில் அமலுக்கு வருகிறது. கொடைக்கானல், ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் அமல்படுத்துமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அரசே நியமிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். குஜராத்தில் அரசே துணைவேந்தர்களை நியமிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுகிறார். மாநில அரசை மதிக்காமல் செயல்படும் போக்கு தலை தூக்கி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. துணைவேந்தர்களை அரசு நியமிக்கும் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். காங்கிரஸ் கட்சியில் அதிகாரம் அளிக்கப்பட்ட செயற்குழு 2024 என்ற புதிய பிரிவு துவக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் நடவடிக்கை. சம்பள பாக்கி கோரி நடிகர் சிவகார்த்திகேயன் தொடர்ந்த வழக்கில் சமரச தீர்வாளர் நியமனம். ஞானவேல் ராஜாவின் படங்களுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. மின் உற்பத்தி நிலையங்களுக்கு கூடுதலாக 111 மில்லியன் டன் நிலக்கரி விநியோகம். கூடுதல் பெட்டிகள் மூலம் கொண்டு சேர்த்ததாக ரயில்வே துறை தகவல். சீனாவில் இருந்து இந்தியா வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா கிடையாது என அறிவிப்பு. இந்தியா திரும்பிய மாணவர்கள் மீண்டும் செல்வதற்கு சீனா விசா வழங்க மறுப்பதால் பதிலடி. எலான் மஸ்க் வசம் கை மாறுகிறது ட்விட்டர். $43 மில்லியன் விற்பனை செய்ய ட்விட்டர் நிறுவனம் ஒப்புதல்.